ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு க்ரைம் ஸ்டோரி சொல்கிறேன். இது எப்போயோ நடந்த விஷயம்லாம் கிடையாது. இந்த மாதம் இந்த ஜனவரி 2025 இந்த ஜனவரி 13ஆம் தேதி ஒரு மிலிட்ரிக்காரன், அவனுக்கு வயசு 45, அவன் பேர் குருமூர்த்தி. அவனுடைய மனைவி வெங்கட மாதவி. பொண்ணு நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க பொண்ணு தான். அது எப்படின்னா, இவன் என்ன பண்ணியிருக்கான், பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டிருக்கான். 2 பேர் மேலே அடிக்கடி சண்டை வந்திருக்கு. 2 பேருக்கும் சண்டை வரும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், சண்டை போட்டு சண்டை அதிகமாகிட்டே வருது. அப்படி இருக்கும்போது இவன் என்ன பண்ணுறான், ஒன்று அந்த பொண்ணை வச்சு வாழ வைக்கணும், இல்லைன்னா அவன் பாட்டுக்கு உங்கள் பொண்ணை நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடணும். இவன்கிட்ட நேர்மை இல்லாததால் இவன் என்ன பண்ணியிருக்கான், மிலிட்ரியிலேருந்து வந்தவன் தானே, இவனுக்கு எவ்வளோ ஒழுக்கம் இருக்கணும். இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை அடித்து குக்கரில் வேக வச்சு, அந்த வேக வச்ச கறியெல்லாம் தனித்தனியாக எடுத்து காய வச்சு, மீதியை கிரைண்டரில் போட்டு அரைச்சி கவருக்குள்ளே போட்டு, அதுக்கப்புறம் எலும்பையெல்லாம் என்ன பண்ணியிருக்கான், மிக்சியில் போட்டு அடித்து அதை தூளாக்கியிருக்கான். இதுக்கு முன்னாடியே அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, 6 மாதம் ட்ரையல் பார்த்துருக்கான். ஒரு நாயை அடித்து போட்டு, அந்த நாயை கறியை குக்கரில் போட்டு வேக வச்சு இந்த மாதிரியெல்லாம் பண்ணியிருக்கான். இவன் ரொம்ப ஈஸியான வேலையை எவ்வளோ கஷ்டமாக்கியிருக்கான். அவன் பிடிக்கலையா, உடனே என்ன பண்ணணும், இந்தாங்க உங்கள் பொண்ணை பிடிங்கன்னு சொல்லி அழகாக கையில் அனுப்பி வச்சிடலாம். முறையாக டைவர்ஸ் பண்ணி அனுப்பி வச்சிடலாம். மிலிட்ரிக்காரன் தானே, தெரியாது, ஒன்றும் தெரியாது, அறிவு கட்ட உண்டாம். இவனுங்க எதுக்கு கொலை செய்கிறானுங்கன்னா, கையால் ஆகாத பசங்க தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்வாங்க. பொண்டாட்டி அடிக்கிறாங்க அப்படின்னா, கற்பு உள்ள பொண்ணாக இருந்தால் எவ்வளோ பெரிய பாவம். அந்த பொண்ணு கற்பு உள்ளவளா இல்லையாங்கிறது அந்த பொண்ணுக்கு மட்டும் தெரியும். பொண்ணை பெற்ற தாய்க்கு தெரியும், தாய் தகப்பனுக்கு தெரியும். இடையில வந்த இவனுக்கு என்ன தெரியும், நல்ல தாய்க்கு பிறந்தவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இருக்கும்போது இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த பொண்ணை குக்கரில் வேக வச்சு கவரில் போட்டு இது பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி நாய் அடித்து ட்ரை பண்ணியிருக்கான். மொத்தத்துக்கு 2 கொலை செஞ்சுருக்கான். அந்த நாயுடைய பாவமே இவனை சும்மா விடாது. மனுஷனாக பிறந்த அந்த பொண்ணை இந்த வேலை செஞ்சுருக்கான். 2 குழந்தைங்க, ஒரு ஆண் புள்ள ஒரு பொன் புள்ள. எவ்வளவு ஆணவம், எவ்வளவு திமிரு, எவ்வளவு ஆணவத்தோட உச்சக்கட்டம் இவனுக்கு. அவ்வளோ ஆணவத்தோட உச்சக்கட்டத்தில் தான் இந்த வேலை செஞ்சுருக்கான். பொண்டாட்டியை அடித்து தான் மேலே தப்பு இல்லைங்கிறத காட்டிக்கணும். உலகத்துக்கு தான் மேலே தப்பு இல்லைங்கிறத காட்டிக்கிறதுக்காக வேண்டி யாருக்கு கணக்கு கொடுக்குற. இன்றைக்கி நீ தனி ஆளாயிட்ட. உன்னை ஜெயிலில் போட்டு நாசம் பண்ணிடுவான். அணுவாக சித்திரவதை பண்ணுவாங்க. உன்னை தூக்கில் போடுவாங்க. கடைசியில் உன் சாவு உன் கண்ணு முன்னாடியே நிற்கும். தினமும் தூக்கில் போடுற தேதி வரைக்கும் உன் சாவு உன் கண்ணு முன்னாடியே நிற்கும். இப்போ இதில் முடிவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை மாதிரி பெரியவங்க நல்லா வாழ்ந்து முடித்தவங்க, இதில் முடிவு என்னென்னா, இவங்க கையால் ஆகாதவங்க. இவனால் எதுவும் முடியலை. அந்த பொண்ணுக்கு 35 வயசு, இவனுக்கு 45 வயசு. இவன் கெட்ட கேட்டுக்கு அவ்வளவு ஆணவம் அவனுக்கு. அதனால தான் அவன் இந்த வேலை செஞ்சுருக்கான். அப்படியே பாக்கெட்டாக போட்டு அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கான். அதனால் பொண்ணை பெற்று கொடுக்குறவங்க பார்த்து கொடுங்க. பணம் பார்த்து நல்ல வசதியை பார்த்து கொடுக்குறீங்க. அவன் நல்லவனா, நல்ல விதமாக வச்சு பார்ப்பானா, என்ன எதுவுமே தெரியாமல் செஞ்சு விட்டுடுறீங்க. இந்த மாதிரி ஆளுங்க தன்னை நல்லவன்னு பொண்ணை பெற்றவங்கள்ட்டே காட்டுவான். ஆனால் பெற்றவங்களுக்கு தெரியும் எல்லாமே, இவன் யார், இவன் எப்படிப்பட்டவன்னு. அவங்களே பாவம் கண்டுபிடிக்க முடியல. கடைசியில் நான் பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்டு இவங்களுக்குள்ளே நிறைய தகராறு வரும், சண்டை வரும் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டாங்க. மெயினாக அந்த பொண்ணோட ஃபோனை உடச்சி வீட்லேயே வச்சுருக்கான். சிம்மெல்லாம் கழட்டி அந்த ஃபோனை வச்சே அவன் மாட்டிக்கிட்டான். தப்பு செய்கிறவங்க எந்த தப்பு செய்கிறாங்களோ அவங்க சரியாக மாட்டுவாங்க. ஆனால் வெளியில் வேணால் பெருமை பீத்திக்கலாம். நான் இப்படி வெளியில் இருக்கிறவங்களாம் யாருங்க அவங்களுக்கு? நம்ம குடும்பம்தான், நம்ம பொண்டாட்டி, நம்ம பிள்ளைங்க தான். அவன் சொல்லி கொடுக்குறவன் பொண்டாட்டி பிள்ளையோட வாழ்வான். நீ தான் அனாதையாக நடு ரோட்டில் நிற்கணும். இப்போது ஜெயிலுக்கு போகிறது யார்? ஒவ்வொரு நாளும் ஜெயிலில் களி திங்கணும், கேவலப்பட்டு நிற்கணும். இது பேர் சைக்கோத்தனம் கிடையாது, இது ஆணவத்தோட உச்சக்கட்டம். யாரால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு
ஆணவத்தோட உச்சக்கட்டம் தான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியும். திமிரு திமிரு நல்ல திமிரு. அதனால தான் இந்த மாதிரி செஞ்சுருக்கான். அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கணும். அரசாங்கம் சரியான தண்டனையை கொடுப்பாங்க. இப்போ எல்லாருக்கும் நல்லாவே தண்டனை கொடுத்துக்கிட்டு வராங்க. சரியான தண்டனையை கொடுப்பாங்க. எல்லாம் வீட்டில் இருக்கிற பொண்ணு பெற்றவங்க எல்லாரும் கவனமாக இருங்க. காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. ஏற்கனவே அப்படி தான் ஆணவத்தில் இருக்கிறவங்க அழிஞ்சு தான் போவாங்க. அந்த மாதிரி இன்னும் அடுத்து வர்றது என்ன நடக்குதுன்னு பார்த்து நடந்துக்கங்க.